சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. இது நம்ம ரைடர் தின சேனல் அண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது சென்னை டு ஏற்காடு ட்ரிப். ஏற்காடு is located in Servarayan Hills, which is in Salem district. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்னு சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் வியூஸ். ஆக்சுவலி நாங்கள் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி இதோட 2 days ஆகுது. ஸோ சென்னை வந்துட்டு அங்கேருந்து ஏற்காடு ட்ரிப் கிளம்பினோம். ஈவினிங் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் 5:30 ஆகுது. 6 o'clock ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7 o'clock வுட் என்சாட்டிங் சொல்லிட்டு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஹைதராபாத்லேருந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல் ட்ரெயின் ஆர் பஸ். பஸ்ஸன்னா சேலம் இறங்கி சேலம்லேருந்து நிறைய காரோ இல்லை ஆட்டோஸோ கூட வரும். காரில் போகிற மாதிரி இருந்தால் டேயில் அங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நைட் நீங்கள் இந்த ரிசார்ட் ரீச் ஆகிடலாம். இந்த டூர் பிளான் பண்ணது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏற்காடு. இட்ஸ் எ 2500 kilometers ட்ரிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்லேருந்து சென்னை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏற்காடில் இருக்கோம். நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்றது வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. ஸோ இது ஹைதராபாத் டு ஹைதராபாத் ரவுண்ட் ட்ரிப் பிளான். ஸோ ஹைதராபாத்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரை அரௌண்ட் 2500 kilometers வரும். இந்த ரெசார்ட் வந்து பர் பர்சன் 2700 rupees, இன்க்ளூடிங் ஃபுட் நான்வெஜ் ஆஸ் வெல் அஸ் வெஜ். இங்கே என்டர்டைன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. பிகாஸ் இது வந்து என்னன்னா நார்மல் சிட்டிக்குள்ள கிடையாது ரெசார்ட். என்டையர் சுற்றி காஃபி பிளான்டேஷன் அண்டு ட்ரெக்கிங் எல்லாம் இருக்கு இந்த ரெசார்ட்ல. ஸோ நீங்க இப்போ பார்க்கறது நைட் வியூ. நைட்டுக்கு ஃபயர் கேம்ப் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பக்கோடா பாயிண்ட் போயிட்டு விசிட் பண்ணோம். மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்க பார்க்கறது ரூமோட பேக் சைடு வியூ. இந்த ரூம் வந்து டோட்டல் ஒரு 7 rooms இருக்கு. நாங்க புக் பண்ணியிருந்தோம் 5 rooms புக் பண்ணியிருந்தோம். இங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இந்த டவுன் ஸ்டேர்ஸ்ல இருக்கிறது 2 rooms. மேலே வந்து காமன் பிளேஸ் ப்ளஸ் 5 room இருக்கும். இன்னொரு ஒரு ரூம் வந்து செப்பரேட்லி அது ஒரு 1/2 kilometer வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்க்கறது வந்து ரெசார்ட்டோட கேட் என்ட்ரி டு ரூம்குள்ள போற பாத்து. இதுல பார்த்துருப்பீங்க நாங்க நைட் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்னு. ஸோ மார்னிங் ஜேர்னி பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நைட் டிராவல் கொஞ்சம் கஷ்டம். என்னோட கசின் தான் இந்த ரூம் புக் பண்ணுது. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். மறக்காம லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ போட்டுருங்க.